நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நன்மையின் வாழ்த்துக்கள். தெளிந்த புத்தியை தரும் தேவன். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் நத்தை, முயல், ஆமை மூன்றும் பேசிக் கொண்டிருந்தனவாம். நத்தை முயலை பார்த்து, நீ மட்டும் எப்படி துள்ளி குதித்து வேகமாக ஓடுகிறாய் என்றது. அதற்கு முயல், இது என்ன பெரிய ஆச்சரியம், ஆமையை பார், அதன் முதுகில் தன் ஓட்டை சுமையாக சுமப்பதால் மெதுவாக நடக்கின்றது, உன் முதுகில் கூட்டை சுமக்கின்றாய் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே மரத்தடியில் ஏதோ சலசலக்க முயல் தன்னை தப்புவித்து கொள்ள துள்ளி ஓடி மறைந்தது. ஆமை ஓட்டுக்குள் ஒளிந்தது. நத்தை கூட்டுக்குள் புகுந்து அங்கேயே கிடந்தது. இந்த 5 அறிவு படைத்த ஜீவன்களே தெளிவாக செயல்படும் என்றால், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கின்றார். எல்லா அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்தும் நம்மை விடுவித்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்துள்ளார். எப்பொழுதெல்லாம் நம்மை குறித்து தாழ்வு மனப்பான்மை தோன்றுகின்றதோ, பிரச்சனை என்னும் புயலை கண்டு பயப்படாமல் அவபக்தியை ஏற்படுத்துவதை தடுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் வாழ்வோம். லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்த மனிதனை இயேசு விடுவித்தார். கல்லறைகளில் தன்னை கற்களால் காயப்படுத்தி அநேக அசுத்த ஆவியோடு அவதிப்பட்டவன் இயேசுவின் அருகில் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை அநேகர் கண்டனர். நாமும் தேவன் தந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியினால் அவரை அறிகிற அறிவிலும் அவர் அருகில் இருப்பதையும் நாடுவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்முடைய தெளிந்த புத்தியை தரும் ஆவி எங்களுக்குள் நீர் வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.